ஹலோ, செக் செக் 1 2 3. சுவிட்சர்லாந்துலேருந்து பேசுகிறேன். ஓவர். ஹலோ ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஸோ எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கங்க. இது சென்னையா இல்லை சுவிட்சர்லாண்டா தெரியாத அளவுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எழுந்து தலையை விட்ட மாதிரி சில்லுன்னு காற்று, ஜன்னலை சாத்து அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு சென்னை இருக்குது. இதில் வேற அங்கங்கே ஜோன்னு மழை, லைட்டாக அடிக்கிற காற்று, அப்படியே சூடாக நல்லா சூடாக ஒரு பிரியாணியை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு பெரிய மேடு சைடு போனீங்கன்னு வைங்க, அங்கே நிறைய பாய் பெரிய அண்டாவை எடுத்து அப்படி டவுன் அப்படின்னு சொல்லி அண்டாவை தட்ட ஆரம்பிப்பாங்க. அப்படியே அந்த பாய் கிட்ட போயிட்டு, பாய் 10 கிலோ கறி கொடுங்க பாய் அப்படின்ற மாதிரி, 1 கிலோ பிரியாணி கொடுங்க பாய் அப்படின்னு வாங்கிட்டு வந்து பிரியாணியை பிரித்து அதில் இருக்க சிக்கனை எடுத்து அந்த சாதத்தோடு வச்சு அப்படியே கடித்து சாப்பிடும்போது அந்த ஜூஸ் அப்படியே வாயில் ஊறும் போது வாயிலேருந்து ஒரு ஓரமாக ஜொல்லு ஊற்றும். அந்த டேஸ்டோட இந்த மழையை ரசிச்சுக்கிட்டு இந்த குளிரில் ஜாலியாக செம்மையாக ரசித்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 2 படத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? ஆனால் முதலாளி செருப்பாலேயே அடிப்பார், வேலைக்கு பண்ணணும். ஸோ ரைட்டு. ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த படத்தை பற்றி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த படம் பேர் என்னன்னா, போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய் நீ வாராய். ஸோ அதனால் என்னோட கொடுமையான பாட்டை கேட்ட உங்களுக்காக இந்த ஆடியோ வைத்துன்னு நான் வந்திருக்கிறேன். நீ கேட்டுட்டு திரு அழகரி, நான் உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. ஸோ வாங்க ஆடியோக்குள்ள போலாமா? இருக்க முடியாதுடா, காது கிழியுமடா, இது பாட்காஸ்ட் சவுண்டே நீ கேளுடா. Just enjoy rasa takida takida kami tentura kadalam solumanda with the Ragari podcast mama. ஸோ இந்த படத்தோட கதையை சொல்லி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. இந்த படத்தில் நடக்கிற சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லையும் எல்லா விதமும் நமக்கு அடிக்கும்போது, எல்லா சைட்லேருந்து நீ ஒரு டிஸ்கால்ன்ற மாதிரி, பெரியப்பா நீங்களுமா, மாமா நீங்களுமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எல்லா சைட்லேருந்து அடிப்பாங்க. வாழ்க்கையே முடியாமல் நம்ம நிற்கிற அந்த ஒரு சமயத்தில் திடீர்னு யாராவது ஒருத்தர் கையை கொடுத்து, வா இனியோட உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு, வா போலாம் வா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சும்மா அந்த சந்தோஷம், அந்த நெகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி அதெல்லாம் பீறிட்டு வர அந்த டைம்ல உள்ள இருந்து ஒரு சந்தோஷம் விதைச்சி வெளியே வர ஆரம்பிக்கும் இல்லையா? அவ்வளவுதான்டா, இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, இந்த ஆஸ்கர் அவார்டு கோஸ் டு டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ அப்படின்ற அளவுக்கு ஒரு சந்தோஷத்துல நம்ம குபீர்னு சிரிக்க ஆரம்பிப்போம் இல்லையா? அந்த மாதிரியான மூமெண்ட் தான் இந்த படத்துல நடக்குது. ஸோ விமல் ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகி அப்படியே உள்ள இருந்து பீறிட்டு குபீர்னு அழுவ ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு கருணாஸ் ஐயா நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோனை பண்ணிட்டு, மருமகனே சரி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க பிடிங்க, உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாங்க ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கருணாஸ் சொல்லுவாரு. அவ்வளவுதாங்க. அந்த ஒரு மூமெண்ட் டைரக்டர் எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்காருன்றது சீரியஸா நம்ம வாழ்க்கையில நம்ம பிரச்சனையோட நம்மள மாதிரியே கஷ்டப்படுறான்ப்பா, நம்மள மாதிரியே அனுபவிக்கிறான்ப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வாவ் எல்லாம் பிடிச்சி போச்சா, அவ்வளவுதானா, அந்த பையன் பெரியப்பா பண்ண பிரச்சனை, மாமா பண்ண பிரச்சனை, தாத்தா ஆயா அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரே நாள்ல மொத்தமா போட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் திடீர்னு கை கொடுத்து மேல தூக்கிட்டு வந்தாருன்னா நமக்கு அப்படியே நடக்க மாட்டேன் பறப்பேன் ரக்க வந்துரும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? ஆனா இது எல்லாத்தையும் ஒரு ஓரமா தள்ளி வச்சுட்டு இந்த விடாமுயற்சி ட்ரெய்லர் எடுத்து வச்சீங்கன்னு வைங்களேன், அதுல கடைசியில அவன் ஒரு விஷயம் சொல்றான். எல்லாரும் எல்லா டைம்லயும் நம்மளை கைவிட்டு நிக்கிற நேரத்துல, எதுவுமே பண்ண முடியாத நேரத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்பணும்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு விஷயம் என்னங்க, ப்ளீஸ் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த உலகத்துல
எதை விட ரொம்ப 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 ப்ரெஷியஸா நினைக்கிறோமோ அதை விட 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 இது ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னங்க அது, வாட் இஸ் தட் ஒன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, இட்ஸ் நத்திங் பட் நீ தான்டா முட்டாளே, நீ தான், உன்னை நம்புடா நீ முதல்ல, அப்புறம் யார வேணா நம்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெய்லர்ல சொல்லியிருந்த போதுதான் எனக்கு அதுக்குள்ள இருந்து ஒரு யோசனை குபிரிட்டு வந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம எவையவனையோ நம்புறோம். நீ மட்டும் விட்டு போயிட்டனா நான் செத்துருவேன் தெரியுமா, நீ இல்லைன்னா என்னால வாழவே முடியாது அப்படின்னு எவன் மேலேயோ ஆசையை வைக்கிறோம். அவன் மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ரோட்ல நின்று இருப்பேன் சார் அப்படின்னு அவன் மேலெல்லாம் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா உன் மேல ஏன்டா நம்பிக்கை வைக்கல? நான் என்னோட கோயம்புத்தூர் கிளம்பி போகும்போது ஒருத்தரை நம்பி போனேன். ஆனா கடைசியில பார்த்தா அவர் இல்லை. அவர் என்ன ஒரு இடத்துல குபீர் தொபிக்கிட்டேன்னு தள்ளிட்டு போட்டாரு. ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் நம்பினேன், எங்க இருந்தாலும் இந்த கண்ணுச்சாமி பொழைச்சு பண்ணான்ற மாதிரி எங்க இருந்தாலும் நான் பொழைச்சு பண்ணா, ஏன்னா என் கையில திறமை இருக்கு, என் கையில வித்தை இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்தி 6000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. அது வேற விஷயம். இருந்தாலும் எவனாவது ஒருத்தன் மூஞ்சில விபூதியே அடிச்சாலும் அந்த விபூதியை எடுத்து பட்டையா போட்டுக்கிட்டு, அதாவது பாத்தீங்கன்னா அந்த கிருபானந்தா வாரியார் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு வாயை வச்சு வியாபாரம் பண்ணி அதுல இருந்து சம்பாரிச்சு பொழைச்சுப்பனே தவிர, என்னைக்கும் நான் எவன் காலையும் போய் நின்று என்னால இது முடியல, நீ தான் எனக்கு சோறு போடணும் நான் கேட்க மாட்டேன்ற ஒரு விஷயத்த மட்டும் நான் உன்னதமா என்ன நம்ப ஆரம்பிச்சேன். என்னைக்கு நம்மள நம்ப ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம வாழ்க்கையே ஆரம்பிக்குது. முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. எவனாவது நம்ம கிட்ட எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஏதாவது சொல்றான்னா, இது எனக்கு தெரியும், இவன் என்கிட்ட பெனாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்காம முதல்ல அவன் என்ன சொல்ல வரான், அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அவன்கிட்ட இருந்து ஏதாவது சரக்கு எடுக்க ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்க நாலேஜ் பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ எங்க பேசிட்டு இருந்தேன்? ஐயோ, டாபிக் விட்டு ரொம்ப தூரமா போயிட்டேனா? இதாங்க, இந்த கருத்தூசி போட வந்தாலே ஊசி நழுவி தொண்டைக்குள்ள மாட்டி சிக்கிக்குது. சரி, ஸோ என்ன பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த படத்தில் இந்த ஒரு மொமெண்ட் செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திடீர்னு கர்ணாஸ் அதுக்கப்புறம் எண்டிங் ரொம்ப இதுவாக முடிச்சிருந்தாங்க. அந்த எண்டிங் ஃப்ரேமிங்லாம் வேற லெவலில் இருக்கும். ஸோ படம் ஆரம்பிக்கும் போது விமல் வந்துட்டாரு, இவர் தான் ஹீரோ அப்படின்னு நினச்சி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது படத்தோட மிட்லேருந்து கர்ணாஸ் வராரு. ஸோ லைட்டிங்லாம் வச்சு அவர் ஏதோ ஹைலைட் பண்ணி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க ஒரு காமெடின்னு என்னங்க இவ்வளோ ஹைலைட் பண்ணி காட்டுறீங்க, அவர் யாருங்க இவர் அப்படின்ற மாதிரி நம்ம காட்டும்போது அவர் ஒரு மிகப்பெரிய தேவதையாக மாற போகிறாரு. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ, இஸ் த மேன் ஆஃப் த மேஸ்ட்ரோ அப்படின்ற மாதிரி நம்மலாம் கதையோட லீடை அந்த இடத்துல டைரக்டர் அற்புதமாக சொல்ல வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அழகாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த படத்தோட அங்கங்க நெகிழ்ச்சி மகிழ்ச்சின்ற மாதிரி அவர் அங்கங்க சில சந்தோஷங்களான விஷயங்களை தயார் பண்ணிக்கிறாரு, சில சந்தோஷங்களான விஷயங்களை சொல்லிக்கிறாருன்னு ரொடன்னு பேசிக்கிட்டே வராப்புல திடீர்னு போய் சரக்கடிக்கிறாரு. யாரா இந்த மனுஷன் கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கான், அவன் பாட்டுன்னு போய் அந்த பணத்தை டெலிவரி பண்ணிட்டு சந்தோஷமாலாம் இருந்திருப்பான், இவன் யாரா இவன் வழிபோக்கன் அப்படின்ற மாதிரி நம்மலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த டைம்ல அந்த வழிபோக்கம் தாங்க அவன் வாழ்க்கையே தரப்போறான் அப்படின்ற மாதிரி இந்த டைரக்டர் அந்த ஃப்ரேமிங் பண்ண விஷயம் நம்ம வாழ்க்கையில நம்ம அன்எக்ஸ்பெக்டடா ஒருத்தரை நினைப்போம், இவன் ஏன் என் வாழ்க்கையில பேசுறான், இவன் எதுக்கு வரான், இவன் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கும் போது அவன் நமக்கும் சேர்த்து நல்லது நினைச்சு நமக்கும் சேர்த்து நல்லது பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னா இவ்வளோ சந்தோஷமா இருக்கும். டேய் என்னடா நான் வேற மாதிரிலாம் நினைச்சேன், என்னடா வாழ்க்கையில நல்லதெல்லாம் பண்ணிட்டு போறீங்க, பொதுவாக யாராவது வந்தீங்கன்னா கெட்டது தானே பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி அந்த படத்துல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃப்ரேம் டைரக்டர் வச்சிருந்தாரு. ஸோ இதை பார்த்து அந்த படத்தை பார்த்து நான் ரசித்தேன். ஸோ உங்ககிட்ட சொல்கிற விஷயம் ஒன்று தான், விடாமுயற்சி ட்ரெய்லர் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களை நம்பி உங்கள் வேலையை கரெக்டாக செய்யுங்க. அதுக்கு ஒரு தேவதை வருவா, வா இன்னையோட உன் பிரச்சனை எல்லாம் முடிச்சு போச்சு, உன்னை கூட்டிகிட்டு போகட்டுமா போலாமா அப்படின்னு கூப்பிட்டு போவா. அது வரைக்கும் காத்துட்ருப்போம். ஓகேவா? அவன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன், இவன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன், அவன் வந்தால் சரியாகிடும், இவன் வந்தால் சரியாகிடும், இவன்கிட்ட போயிட்டான்னா முடிஞ்சு போயிடும் வேலை, அவன்கிட்ட போயிட்டான்னா அவ்வளோதான் முடிச்சு கொடுத்துருவான்னு நம்பாம
இருக்கான்ல, அவன் ரொம்ப ப்ரெஷியஸ். பிகாஸ் உன்ன மாதிரி இங்கே யாருமே இல்லை. யூ ஆர் காட் சோசன் சைல்டு. ஓகே, ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆடியோவில் உங்கள் காதுகளை கிழிக்கிறதுக்கு நான் ஓடி வந்துட்டுருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ரகரி. நான் உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. அப்புறம் வட்டா மாமே Mama